ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிசேரியன் பண்ணி நம்ம ரொம்ப குறிப்பாக லேடிஸ் ரொம்பவுமே ஃபேட் ஆயிடுறோம். அதுக்காக நம்ம சூப்பராக வீட்டிலேயே ஒரு வெயிட் லாஸ்க்கு நம்ம இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்கலாம். நானுமே சிசேரியன் பண்ணி ரொம்பவுமே குண்டாகிட்டேன். எல்லாருமே என்னை பார்க்குறவங்க ரொம்ப குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானே அதுக்கு நிறைய என்னால் டயட் மூலயமா எதையுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்காக நான் சிம்பிளாக நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி இப்போ வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ரொம்ப ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாமல் ஓரளவு நம்மளால் நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ஒர்க் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவும் நம்ம ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிட்டு ஒர்க்லேயும் போய் நம்ம இது பண்ண முடியாதுன்றனால நான் இப்போ சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே நிறைய பெனிஃபிட் தருது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நம்ம ஒரு 5 நெல்லிக்காய், கொஞ்சமாக இஞ்சி, புதினா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலாம். நல்லா அரைச்சி நம்ம இதோட ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம வீக்கெண்ட் லீவில் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா அந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு இது யூஸ் ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்னது மூலயமா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். நான் இப்போ ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஆனால் ஈவினிங் டைமில் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். 5:00 அப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:00 தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நமக்கு நல்லாவே பெல்லி ஃபேட்டெல்லாம் குறையும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஐஸ் க்யூப்பில் வச்சு நம்ம எடுத்த ஜூஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு நெக்ஸ்ட் டே நம்ம பார்ப்போம். பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரீஸ் ஆகி உறைஞ்சி போயிடுச்சுன்னு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு தேவையானதை நம்மளே பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 எடுத்துக்கோங்க. டெய்லி மார்னிங் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தே குடிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், நம்ம போட்ட ஐஸ் க்யூப் எப்படி கரைஞ்சிருச்சுன்னு. நல்ல சூப்பராக இருக்குது. காலையில் குடிக்கிறப்போ டீக்கு நம்ம அடிக்ட் ஆகாமல் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.